ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் பவுடர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. கொள்ளு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை பண்ணல கொள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரக மிளகாலாம் நிறையா இருக்குன்னு பயந்துடாதீங்க, அது ரசப்பொடிக்காக சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் போல தான் சேர்க்கணும். அளவுகள் எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். கொள்ளு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நல்லா ட்ரை பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மரக்கரண்டி போட்டு வறுக்கும் போது லைட்டாக எண்ணெய் விட்டுது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுப்பட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அப்படியே தட்டில் கொட்டி அப்படியே ஃபேன் கடியில் கொண்டு போய் வச்சுருங்க. அதே 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசிங்க. கருப்பு கவுனி அரிசி சும்மா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் லேசாக வெள்ளையாக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையுமே அப்படியே பேனுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் ஆற வச்சுருங்க. கூடவே பார்லி எடுத்துருக்கேன். பார்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் சேர்த்திங்க அப்படின்னா போதுமானது. பாதி நான் அப்படியே மீதி எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லேசாக செவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிறதுலே கொட்டிடலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே பேனில் அந்த வச்சுருக்க தட்டிலே கொட்டி ஆற வச்சிடலாம். கூட ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை போடும்போதே அந்த சட்டியில் வறுக்கும் போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அழகாக அது உருண்டு உருண்டு அங்கே ஓட்டு அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ஒயிட் கலரில் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே அதே பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா இதையும் ஆரம்பிச்சிடலாம். 2 விரல் சைஸுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தட்டிட்டு அதே ட்ரை பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் மிளகு இதெல்லாமே டைஜஷனுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. பாசிப்பருப்பு வீட்டில் தானே இருக்க, வறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். ஸோ அதனால் பாசிப்பருப்பு முன்னாடியே வறுத்துருக்கலாம். சரி, அதனால் இப்போ மறந்துட்டனால இப்போ செகண்ட் டைம் பாசிப்பருப்பை இதே பேனில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எதுக்காக கஞ்சிக்கு சேர்க்குறோம், இந்த பவுடருக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு பயங்கர ஹீட், ஒரு சில உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த சூட்டை குறைக்கணுன்றதுக்காக தான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேட்ச் பை பேட்சாக நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு தட்டிலே மாற்றிக்கோங்க. நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் 3 டைம் நீங்கள் இந்த கஞ்சி தாராளமாக எடுத்துக்கலாம். நைட்டு ஃபுட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். இதையும் சாப்பிட்டு ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. கூட சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீட்டு வேலையாவது ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ வாரத்தில் 3 தடவை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி போல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிஃபோர் 6 o'clock கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது தான். இந்த கஞ்சி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பவுடர். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்திங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடும். எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வெறும் லிக்விட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். எதுவுமே சாலிடாக நீங்கள் எடுத்துக்கூடாது. வாரத்தில் 3 நாள் நைட்டு டிஃபனை தவிர்த்துட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் லாஸ் எப்படி ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஞ்சியை ரெடி பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அடி தூளாக இருக்குங்க. இல்லை இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.